ஆனா இந்த பரபரப்பான அரசியல் நிலவரத்துக்கு இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து இந்த அரசியல் வந்ததுக்கு காரணம் ஒரு மைய புள்ளி திரு ரஜினிகாந்த் அவர்களும் திரு ஸ்டாலின் சார் அவர்களும் சந்தித்த அந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பேசப்படுது. அது உண்மைதானா? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குண்ணா. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல, நிச்சயமா எனக்கு அதுல 100% நம்ம சந்தேகம் இருக்கு. நான் அப்படித்தான் பாக்குறேன் அது. ஏன்னா ஒரு ஒரு வழக்கமான ஒரு தேர்தல் வெற்றி தோல்விதான் இது. தலைவர்கள் தோற்பது வெற்றி பெறுவது சாதாரண நிகழ்வு தான். அது ஒரு போன்ல பேசி ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறது தான். இல்ல, எந்த செலிபிரிட்டியும் போகாம இவர் மட்டுமே போய் அங்க ஆறுதல் சொல்லி நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த அழுத்தமா பதிவு பண்ணதுல அந்த நான் உங்களுடன் இருக்கிறேன்றதுல அந்த நான் யாருங்கிறது நம்ம இன்னைக்கு நடக்கிற சம்பவத்துல எல்லாம் கோர்த்து பார்த்தோம்னா புள்ளி வச்சது தலைவர் அப்படின்றது நல்லா தெரியுது. அப்ப நான் உங்களோட இருக்கிறது வந்து பாஜக உங்களோட இருக்குது அப்படிங்கிற நிச்சயமா நிச்சயமா. அப்ப பத்த வச்ச பரட்டை தான் இது. நிச்சயமா இந்த விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிற இந்த அதிமுக திமுக கூட்டணின்னு ஒரு பெரிய கலைபுரம் நடந்துகிட்டு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரு குழப்பிட்டு இருக்கு பாத்தீங்களா? மொத்த குழப்பத்தையும் கொண்டு வந்து கொளுத்தி வச்சது தலைவர். அங்க இருந்து கொண்டு வந்த ஒரு விஷயத்த கண்ணை பண்ண இடத்துல இருக்கிறது இவரு தான். இங்க இருந்து அந்த இந்த சம்பவங்கள் தொடர்ந்து இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது எப்படி நான் பாஜக கட்சியோட எப்படி நான் தலைவரை கனெக்ட் பண்றீங்க? இல்ல, இப்போ பாஜக நினைக்கிற ஒரு விஷயத்த திமுக எப்படி கனெக்ட் பண்றது? பாஜக ஒரு தலைவர் போக முடியாது, பாஜக சம்பந்தமான ஒருத்தர் அங்க போக முடியாது, இது ஈஸியா ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடும் என்ன சம்பவம் நடக்க போகுதுன்ட்டு. அப்ப பாஜகவுக்கு ஆதரவான ஆள் யாரு? RSSக்கு ஆதரவான ஆள் யாரு? நடிகர் ரஜினிகாந்த் அந்த ஒரு நிலைப்பாட்டுல ஓரளவுக்கு இருக்காரு. அப்ப அவர் மூலமா இந்த செய்தியை வந்து அங்க கன்வே பண்ணி இப்படி ஒரு ஏற்பாடு நடக்கிறதா தான் நான் பாக்குறேன். இல்லைன்னா கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதது தானே திமுக அதிமுக கூட்டணிங்கிறது. இந்த சம்பவங்கள் இந்த சந்திப்புக்கு அப்புறம் தானே வெளியில வருது. ஆமா, உண்மையாவே அன்னைக்கு காலைல வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் சந்திக்கிறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா நைட்டு வந்து கான்வே புடுங்கப்படுகிறது. அப்ப இதை எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க ஓட்டி பாருங்களேன். நம்ம அவர் மேல குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லல. பட் இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப யாருமே அந்த கூட்டணியிலே இருக்கிற கமல்ஹாசன் போய் நேர ஆதரவு சொல்லலைங்க. இவர் மட்டுமே ஒட்டுமொத்த திரையுலகத்துல இருந்து ஒரே ஒரு ஆள் போய் நேர ஆறுதல் சொல்லி நான் உங்களுடன் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவை போட வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது? அப்ப நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வெடியெல்லாம் வெடிக்குது. புரியுதா உங்களுக்கு? நீங்க போயிட்டு பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வெடிக்குது. இன்று வரையும் வெடிச்சுக்கிட்டே இருக்க. ஒரு சுமூகமான சூழல் நடக்காம இருக்கு. ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஒரு பார்ட்டி வெற்றி பெற்று அரசு அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்படி என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கன்வே பண்ண விஷயத்தை கன்வே பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நடிகர் ரஜினிகாந்த் தெளிவா சொல்லியிருப்பாரு. அது இல்லன்னா இது எப்படி ஸ்டாலின் ஏத்துப்பாரு? எப்படி அவர் வந்து சம்மதிக்க வச்சதே ரஜினிகாந்த் சார் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்மதிக்க வைக்கிறது இல்லப்பா, அவரோட போர்ஷன் வந்து கன்வே பண்றதுதான். கன்வே பண்றதா? அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருப்பாங்க, அந்த மெசேஜை கன்வே பண்ணிருப்பாரு. அந்த மெசேஜ் யார் சொல்றான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆறுதல் சொல்ற மாதிரி போய் அந்த விஷயத்தை கன்வே பண்ணிருப்பாரு. அப்படி ஒரு விஷயம் கன்வே பண்ணதுனால மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாருன்னு நான் யூகிக்கிறேன். அது தவறா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம், என்னோட புரிதல் அது. ஏன்னா இவ்வளவு குழப்பங்களுக்கு நடக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு எலெக்ஷன் நடந்தது, 2 கட்சி தோத்துச்சு, ஒரு கட்சி ஜெயிச்சது. அவங்க ஒரு 4 சீட் 5 சீட் 6 சீட்டு குறையுது. கவர்னர் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொன்னா ஒரு 2 வாரத்துல மெஜாரிட்டி நிரூபிக்க போறாங்க. அவ்வளவுதானே. இங்க இப்ப இதெல்லாம் நடக்க வேண்டிய சூழல் எங்க இருந்து வந்துச்சு? புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க இருந்துதான் அந்த நெருப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் அங்கதான் வந்து மையப்புள்ளி, முதல் புள்ளின்னு சொல்லலாம். இல்ல, அந்த தொடக்கம் அங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவருக்கு கொளுத்தி விட்டாரெல்லாம் நான் சொல்லல. இந்த தொடக்கம் இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கிறதுனால இது மேல ஒரு சந்தேகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்றேன். வேற ஒன்று. சரிண்ணா, இது தலைவர்கள் ஏத்துக்கிட்டாங்க. அடிமட்ட தொண்டர்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அதே மாதிரி இப்ப முன்னாள் தலைவர் ஒருவேளை இருந்தாங்களோ, இப்ப திரு கருணாநிதி சார் இருந்தாலுமே இந்த பக்கம் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இது சாத்தியமா இருக்குமா? இல்ல இது எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? 100% சாத்தியமே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி அந்த கட்சியை வச்சிருந்தாங்கன்னா, இப்ப அதிமுகல இருக்கிற ஒரு தொண்டரோட அப்பா வந்து ஒரு திமுக இருக்காருன்னா அந்த அப்பாவுக்கு என்ன நடந்தாலும் அந்த தொண்டர் போக முடியாது. இது வந்து வரலாற்றுல இருக்கு. தாமரைக்கணி அவர்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஜெயலலிதாவுக்கு எதிர்நிலையில இருந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்ப இன்பத்தமிழன் வந்து மினிஸ்டரா இருந்தார் ADMK கவர்மெண்ட்ல. அவர் போகவே இல்லையே. அப்பா இறந்தது கூட பையன் போய் பார்க்க கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை அந்த கட்சியே இருந்தது. தன்னோட சொந்த பந்தங்களுக்கு கூட திமுகவில் இருக்கிற ஒரு உறவினர் வீட்டு திருமணத்துக்கோ துக்க நிகழ்ச்சிகளுக்கோ அதிமுக இருந்து போக முடியாது.
ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இருபெரும் கட்சிகளும் எதிர் திசையில பயணிக்கிற மாதிரி அந்த கட்சியை வழி நடத்துறாங்க. அதனாலதான் இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சியை வந்து அவங்க நீடிச்சு கொண்டு வர முடிஞ்சு. அப்படி இருக்கிற இந்த கட்சிகள் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு செய்திய மெரினாவில கீழே உறங்கிட்டு இருக்கிற ஐயா கருணாநிதி கூட நேரம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் வருத்தப்படுவார் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா நேரம் வருத்தப்பட்டு இருப்பாரு. இந்த செய்தி எல்லாம் அவர் கேள்விப்பட்டிருந்தா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்க போறாரு, வைக்க போறாருன்னு நினைச்சா அவரே நேரம் கண்ணீரா விட்டு கடல்ல தண்ணி போயிட்டு இருக்கும். இது ஒரு சாணக்கிய தந்திரமா ஏத்துக்க மாட்டாங்க. இது சாணக்கிய தந்திரம், அபத்தமான தந்திரம். இது மிக மிக அபத்தம், கேவலம், அசிங்கத்தின் உச்சம். இது அவங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி நல்லாவே தெரியுங்க. இப்படி ஒரு சில தற்கொலைக்கு சமமான முடிவு. ஆனா எதன் அடிப்படையில இந்த இதை எடுக்கிறாங்கிறதுக்கு பின்புலம் ஒண்ணு இருக்கும்ல, ஏதோ ஒரு ரீசன் இல்லாம இருக்காது இல்ல. அதுதான் நான் அந்த சந்திப்புல இருந்து நான் தொடங்குறேன். இந்த சந்திப்பு வந்து என்ன இருக்கும், நீங்க இதை பண்ணணும், இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த கன்வின்ஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்கு பல இருக்குல்ல, பல கேஸுகள் இருக்குது, பல இடி ரைடுகள் இருக்குது, நிறைய அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்லங்க. இப்ப புது கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் கையில் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? சரிண்ணா, இப்ப இந்த மாதிரி ஒரு பரபரப்பு வந்துருச்சுன்னே வச்சுங்களேன். இப்ப ஒரு திமுக தொண்டனோட மனநிலை என்னவா இருக்கும்? அப்படி ஒருவேளை இவங்க ஆதரவு கொடுத்தாலும் ஏடிஎம்கே கட்சியில இருக்கிறவங்க தான் வந்து அரசபைக்கு வருவாங்க, கரெக்டுங்களா? இல்ல ஒருவேளை நம்ம இப்படி இது நடக்காதே வச்சு பார்ப்போம். ஒரு பேச்சுக்கு நான் கேட்கிற கேள்வி இதுதான். ஒருவேளை திமுகவும் ஏடிஎம்கேவும் வந்துருச்சுன்னா ஆட்சியிலையும் பங்கு பெறுவாங்களா? அதாவது எப்படி நான் சொல்ல வரேன்னா, ஒருவேளை எடப்பாடி ஐயா முதல்வரே ஆவறாருன்னு வச்சுங்களேன், அப்ப திமுக எம்எல்ஏக்கு 4 பேருக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்களா? எப்படி வெளியில இருந்தே ஆதரவு கொடுத்துட்டா அப்ப திமுக தொண்டனோட மனநிலை இருக்கும். ஓடி உழைச்சி கடைசியா வந்து அவரு ஆட்சியிலையும் பங்கு கிடையாது. ஆனா அவங்க பிரதான எதிரியா நினைச்ச ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்த மாதிரி கணக்கு வந்துடும். அது இல்லாம இவங்க ஜெயிச்சவங்களும் எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் இல்லாம இருப்பாங்களா? அது எப்படி சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்ற கேள்வி உங்களுக்கு புரியுது இல்ல? அதாவது முழுக்க நனைஞ்ச அப்புறம் முக்காடு எதுக்கு? நான் இதான் அசிங்கத்தின் உச்சம்னு சொல்லிட்டேன். இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தா அது அசிங்கத்தின் உச்சம். அதுதான் அந்த 2 கட்சிக்கும். அப்ப அது மாதிரி ஒருவேளை அப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன, வெளியில நின்றுட்டு ஆதரவு கொடுக்கறது, வெளியூர்ல போய் ஆதரவு கொடுக்கறது, ஆட்சியிலே பங்கு கேட்டு எப்படி இருந்தாலும் ஒண்ணுதானே. நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா மட்டும் அதிமுக திருன்னா அதுல உங்களுக்கு பங்கு இல்லையா? புரியுதா? அவங்க ஊழல் பண்ணா உங்களுக்கு பங்கு இல்லையா? அவங்க குற்றம் பண்ணா அதுல உங்களுக்கு பங்கு இல்லையா? அப்ப நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதுல ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் நீங்க அது உள்ளேயே இருக்கலாம், வெளியிலயும் இருக்கலாம், இல்ல 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே கிடக்கலாம். அதெல்லாம் ஒரு இதுவே இல்லை. அதை எப்படி தொண்டன் வந்து ஏத்துக்க போறாங்கிறது நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அவன் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவான். ஆனா இன்னமும் சொல்றேன், அப்படி ஒரு வாய்ப்பு நடக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் பாக்குறேன். அப்படி ஒரு சூழலுக்கு போக மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உருட்டி என்னமோ ஒண்ணு பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. சின்ன ஒரு பயத்தை காட்டி கடைசியா வந்து விஜய் நான் வந்து பதவி ஏற்க வைப்பாங்களோ? இவங்க பதவிக்கு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த 3 பேர் வரணும், அவ்வளவுதான். அவங்க வரலன்னா வேற ஒரு சூழல்கள் நடக்கும். ஆனா இது என்ன நடந்தாலும் இதோட சார்ஜ் இவங்க 2 பேர் மேலதான் போய் முடியும். பப்ளிக்கோட கோபமா இருக்கட்டும், அதிருப்தியா இருக்கட்டும், இது எல்லாம் இவங்க 2 பேர் மேல போய் முடியறதுக்கு அவங்களே சீன்ஸை கிரியேட் பண்றாங்க. அதன் பின்புலத்துல இருந்து பாஜக அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இது ஒருவேளை அவங்க ஆதரவு கொடுக்கல, சிபிஎம்மும் திருமாவளவன் ஐயாவும் ஆதரவு கொடுக்கலன்னா மக்கள் வந்து அவங்க கட்சியை வந்து அவங்களும் தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாங்களா? இல்ல அவங்க ஒரு இழப்பு வராதா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இல்ல, ஒருவேளை இந்த கவர்மெண்ட் இவங்க ஆதரவு கொடுக்காம இந்த தாவேகா கூட ஆட்சி அமைக்க முடியாம போய் ஒரு பை எலெக்ஷனே வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்சி அமைக்க முடியல, அதுதான் வரும். அடுத்த கட்டத்துக்கு வேற வழி கிடையாது. ஒரு 6 மந்த் கவர்னர் ரூல் பண்ணி அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவாங்க. அப்படி ஒரு சூழல் வரும்போது இந்த கட்சிகள் எல்லா மேலையும் மக்களோட முழுமையான அதிருப்தி அவங்க மேல சார்ஜ் ஆயிடும். அதை அவங்க வந்து மீட் அவுட் பண்ணவே முடியாது. மொத்தமா அவங்க காலி ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சரி, நான் இப்ப கவர்மெண்ட் எனக்கு இந்த கேள்வி வைக்கிறேன். இப்ப கவர்னர் வந்து ஆட்சி கையில எடுத்துட்டாரா ஒரு வேலை, அங்க வந்து எம்எல்ஏக்கள் இல்லாம இது எப்படி நடத்துவாங்க? என்ன மாதிரி ப்ரொசீஜர்? கவர்னர் ரூல்ங்கிறது ஆபீசர்ஸ் பண்றது, அவ்வளவுதான். இங்க பொலிட்டிஷியன்ஸுக்கு அங்க வேலை கிடையாது. கவர்னர் ரூல் டைரக்ட் தலைமைச் செயலாளர், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அவங்க ரூல் பண்றது தானே. அவங்க ரூல் பண்றது. ஆமா, 6 மந்த் போனாங்க. வித்தின் 6 மந்த்துக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணி திருப்பி எலெக்ஷனை கண்டஸ்ட். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வரும்போது என்னன்னா டோட்டலா இப்ப இருக்கிற வேலைகள் நடக்குமா? அந்த சக்கரை எல்லாமே நடக்கும். அது நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆபீசர்ஸ் நடத்தும். இப்ப கூட நீங்க ஒரு மினிஸ்ட்ரி இருந்தாலும் கூட கவர்மெண்ட் ரன் பண்றது ஆபீசர்ஸ் தான். ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், செக்ரட்டரி, அலுவலர்கள் இவங்க தான் நடத்துறாங்க. அதை லீட் பண்றதுக்கு, சூப்பர்வைசிங் பண்றதுக்கு தான் இந்த பொலிட்டிஷியன்ஸ். அது மாதிரி அவங்க இல்லைன்னா நடக்காமலாம் போகணும் கிடையாது. நடக்கவும் போடுவோம்னா ஒரு ஜனநாயகம் இருக்காது. இப்ப நேரடியா பாஜக கண்ட்ரோல்ல போயிடுது.
அதுதான் கேட்க வந்தேன். இப்ப புரியுதா? கவர்னர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது பாஜக கண்ட்ரோல்ல போயிடும். அவங்க ஆளுன்ற மாதிரி தானே வந்துரும். ஆமா போயிடும். அப்படி போக கூடாதுன்னு தான் தாவேகா இவ்வளவு பாடுபடுறாங்க. பாஜக உள்ள வந்துடும் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திருமாவளவன் ரொம்ப சூப்பரான வேலையை பார்த்துக்கிட்டு இன்னும் உயர்நிலை குழு ஆட்களை தேடிட்டு இருக்காரு. கூட்டம் போட்டு பதில் சொல்றேன். இல்லைன்னாலும் அவங்க உயர்நிலை ஆட்கள் கேட்காம ஒரு முடிவு பண்ண கூடாது. அதாங்க நீங்க 4 நாள் ஆயிடுச்சு. எங்க இருந்து வராங்கன்னு தெரியல. ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், பிரான்ஸ் அங்க இருந்து வர்றாங்களா உயர்நிலை குழு? உண்டு இல்ல ரெண்டே விஷயம் தானே. அதை யோசிக்க எவ்வளவு நாள் உங்களுக்கு? ஒருவேளை அந்த டைமை கடத்தினா அவர் அடுத்ததை பத்தி யோசிக்காம கடைசி டைம்ல போய் சொல்லிட்டோம்னா இவர் அடுத்த நிலைமை யோசிக்க விடாம அவரோட டைம் முடிஞ்சிருமா? இல்ல ஒருவேளை 10ஆம் தேதி எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் வேணும்னு விஜயால கேட்க முடியும்? கேட்பாங்க. அது கவர்னரோட தனிப்பட்ட உரிமை. அது கொடுக்கலாம். கொடுக்காம உங்களுக்கு அடுத்த லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு அடுத்ததுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவங்களும் ப்ரூவ் பண்ணலன்னா அடுத்த பார்ட்டி கொடுப்பாங்க. சரியா வராதுன்னு தெரிஞ்சா கவர்னர் ரூல் அமெண்ட் பண்ணிக்குவாரு. சோ அந்த அங்க வரையெல்லாம் போகாதுன்னு நான் நம்புறேன். தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமா இருக்கு. அது ஃபியூச்சர்ல எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா பதில் சொன்னதுக்கு நன்றி. வணக்கம்.